ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நைட்டு டின்னருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் மேகி நூடுல்ஸ் இது தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வானொலி வந்து அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு சொம்பு தண்ணி வந்து நான் இப்போ இதை ஊற்றுறேன். சவுண்டு வச்சுங்களா, தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம நூடுல்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிவிட்டு குளிர் தண்ணி இருக்கு இல்லைங்களா, லைட்டாக இருக்கிற மாதிரி தண்ணி, ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக வெதுப்பாக இருக்க தண்ணியில் 2 நூடுல்ஸ் பேக்கெட்டையும் நம்ம கட் பண்ணி போட்டு அதில் இருக்கிற வேக்ஸை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணுறது. நம்ம போட்டோன்னே லைட்டாக ஒயிட் கலரில் வரும், உங்களுக்கு அதுவே தெரியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்கலாம். இங்கே தண்ணி காஞ்சிட்டு அது வந்து சமைக்கிறதுக்கு ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன். பாத்திரத்தில் நூடுல்ஸ் போட்டுட்டேன். மசாலா பாக்கெட் இருக்குங்களா, அதையும் நுழைச்சிடாதீங்க, அதை எடுத்து பத்திரமா வச்சிடலாம். அண்டு நான் வந்து பின்னாடி இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு க்ரீன் கலரில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப நாள் வச்சு மேகி வாங்கி மோஸ்ட்லி நம்ம மேகி யூஸ் பண்ண மாட்டோம். ஆட்டா மேகி நூடுல்ஸ்னு வச்சுட்டோம். ஸோ இது இருக்கிறது இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு வரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சு லைட்டாக நான் சில் தண்ணி தான் எடுத்துருக்கேன். வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க, அது பெஸ்ட்டு. லைட்டாக ஊறினதுக்கப்புறம் இங்கே தண்ணி காஞ்சிட்ருக்கு. நமக்கு வந்து மேகி வந்து நம்ம போடலாம். மேகி வந்து உடச்சி தான் போடணும் இல்லை, இப்படி போட்டாலே அதுவே வந்துட்டு விட்டுவிட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப சூடான தண்ணியில் அலசணும் அப்படிங்கிறது அதனோட டேஸ்ட் வந்து போயிடும். மேகி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மசாலாவோட டேஸ்ட்டு தான் நிற்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக வந்திருக்கும். உங்களுக்கு தண்ணியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வாஷ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இதுதான் வந்து வேக்ஸாக இன்னும் தெரியல, அது நம்ம ஆப்பிளாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தால் என்ன எல்லாமே கிடைக்கிறது நமக்கு. ஸோ இது வந்து நமக்கு போட்டாச்சு நம்ம மேகி. அண்ட் எங்கே எப்படி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் பாக்ஸாகவே போட்டுட்டாலுமே நம்ம வந்து அதை சூடாகி வேகும்போது நம்மளுக்கு அதை அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாவை போட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா மேகி நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் இன்றைக்கி டின்னர் என்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.